ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்வோம். நமது கவனம் நமது இதயத்தினுள் கொண்டு வரும் பொழுது நாம் நமக்குள் எவ்வித சிந்தனையும் இல்லாத நிலையில் அன்னையின் தரிசனத்தை நமது இதயத்திற்குள் பார்ப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையை நாங்கள் எங்களின் இதயத்தினுள் உணரும் பொழுது எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. நாங்கள் ஆத்மா என்பதை உணரும் பொழுது தங்களின் தூய்மையான அன்பும் புலப்படுகிறதம்மா. எங்களுள் அன்பு, அமைதி மற்றும் முழுமையின் உண்மையான ஆனந்தத்தையும் நாங்கள் தங்கள் அருளால் உணர முடிகிறது. தாயே, எங்களுக்கு தாங்கள் தூய அறிவை அளித்து அதன் மூலம் எங்களை சுயம் குருவாக மாற்றியிருக்கிறீர்கள். நாங்கள் அந்த சுயம் குருவின் தத்துவத்தை உண்மை நிலையிலிருந்து புரிந்து கொண்டு செயல்பட தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்வோம். சகஸ்ராராவில் அன்னையின் அருளால் நாம் உணர்கின்ற இந்த
நுண்ணதிர்வுகளின் நிலையை பரிபூரணமாக உணர்வதற்கு 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்து எங்களின் பணியில் விடாமுயற்சியை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள்.
மந்திரம் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடனும் தூய அறிவின் உண்மை நிலையை புரிந்தவர்களாகவும் சுயம் குருவின் யதார்த்த நிலையை உணர்ந்தவர்களாகவும் பயமற்ற நிலையில் குற்ற உணர்வு அற்ற நிலையில் மமகாரத்தின் நிலையிலிருந்து எங்களை வெளியில் கொண்டு வருவதற்குரிய நிலைப்பாட்டையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் இடாநாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிறைந்திருந்து நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்வதற்கு அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் இடாநாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடைக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான கவனச்சிதறல்களையும் தர்ம நிலையிலிருந்து எதிராக செயல்படுகின்ற செயல்பாட்டையும் பொறுப்பற்ற நிலையையும் இனிமையற்ற நிலையையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிறைந்திருந்து
எங்களின் செயல்களில் அதன் சக்தியை உணர வைத்து நேரிய வழியில் செயல்பட அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் பிங்கள நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மைய நாடி. தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சிக்கு காரணமானவரான தாங்கள் எங்களுக்கு இந்த மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள். தங்களின் தத்துவமானது எங்களின் சுழுமுனை நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற குறைபாடுகளை அகற்றி தூய்மையான, அமைதியான, திருப்தியான நிலைப்பாட்டை எங்களுள் நிலைநிறுத்தி நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் முழுமையான, தூய்மையான, தெய்வீக தன்மையான பிரம்மானந்தத்தின் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தின் மூலமாக ஆன்மீக முன்னேற்றத்திற்குரிய தடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்குரிய மகிமையையும் கண்ணியத்தையும் உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்று சரணாகதியை பெற்றிருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் பயமற்ற நிலையையும் விவேகத்தையும் ஞானத்தையும் தூய்மையையும் பெற்றிருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्रीं गणेशा गौरीकुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது மூலாதாரம் ஸ்ரீ கணேசர் விசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परं
एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் நாபி சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாகவும் ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாகவும் ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாகவும் வீற்றிருக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ வியாபினியாக இருக்கும் தாங்கள் எங்கும் நிறைந்திருப்பவர். ஸ்ரீ அபரிமிதாவாக இருக்கும் தாங்கள் அளவிட முடியாதவர். ஸ்ரீ அக்ஷயாவாக இருக்கும் தாங்கள் நிரந்தரமானவர். ஸ்ரீ விஸ்வ மாதாவாக இருக்கும் தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் தாயாவீர். ஸ்ரீ மூல பிரகிருதியாக இருக்கும் தாங்கள் படைப்பு சக்தியின் ஆதாரமாவீர். ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாக இருக்கும் தாங்கள் செழிப்பையும் நல்வாழ்வையும் தருபவராவீர். ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாக இருக்கும் தாங்கள் இல்லத்தரசியின் தத்துவமாக இருந்து அமைதியையும் தர்மத்தையும் திருப்தியையும் நிலைநிறுத்துபவராவீர். தாயே, அனைத்துமாக இருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துபவரும் அமைதியையும் திருப்தியையும் போதுமென்ற மனதையும் தருபவர் தாங்களாவீர். தங்களின் ஆசீர்வாதம் எங்களின் நாபி சக்கரத்தின் 10 இதழ்களிலும் நிறைந்திருக்கவும் அதன் மூலம் அச்சக்கரம் ஒளிபெற்று பிரகாசமாக இருந்து எங்களின் தியானத்திற்கான சக்தியை அளிக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது பவசாகரம். பவசாகரத்தின் இடது பக்கத்தில் நமது கவனத்தை வைப்போம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். நாங்கள் மற்றவர்களை ஆதிக்கம் செய்வதும் பிறரின் ஆதிக்கத்திற்கு ஆளாவதிலிருந்து எங்களை விடுவிப்பதும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தங்களின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் பெற்றுள்ள குரு தத்துவத்தை உண்மை நிலையோடு இருந்து உணர்ந்து கொள்ளவும் செயல்படவும் அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது வலது பவசாகரம். தாயே, எங்களுக்கும் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும்
நன்மை செய்யும் வகையில் வாழும் தர்ம உணர்வும் நேர்மையான வாழ்க்கையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றி உண்மையான குரு தத்துவத்தின் நிலையை எங்களுக்கு உணர்த்தி அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது நடு பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு குரு தத்துவத்தை எங்களுக்கு அளித்து அதன் மூலம் எங்களுக்கான என்ன தேவை என்பதை கண்டறியக்கூடிய தூய அறிவை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. இதன் மூலம் நாங்கள் மாயையின் பிணைப்பிலிருந்தும் தூய்மையற்ற கவனத்திலிருந்தும் பொய்யான குருமார்களின் போதனைகளிலிருந்தும் விடுபட்டு விடுவோம். தாயே, தங்களின் ஆசீர்வாதம் முழுமையும் எங்களின் பவசாகரத்தில் நிலை பெற்றிருக்கவும் அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் அவர்களின் தத்துவத்தையும் நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு அருள் புரியுங்கள். தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். எங்களின் தூய விருப்பத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் பவசாகரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். வேண்டுமானால் நமது வலது கையை நடு பவசாகரத்தில் வைத்து கொள்ளலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரத்தை கூறி தியானத்தில் இருப்போம்.
நமது கவனம் மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களுக்குள் எவ்வித பாசாங்குத்தனமும் இல்லாமல் உண்மையான பணிவும் தூய்மையான ஞானத்தையும் எங்களுள் நிலைநிறுத்த எங்களை உண்மையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் புத்தியினால் நாங்கள் செயலாற்றாமல் பரம்பொருளிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகளை கொண்டு எப்போதும் நாங்கள் செயலாற்ற அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்கு அந்த நிலை ஏற்பட நாங்கள் சமநிலையில் இருக்கவும் அகங்காரமற்ற நிலையில் இருக்கவும் அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். தாயே, எங்களின் சகஸ்ராரத்தில் 3 நாடிகளும் அனைத்து சக்கரங்களிலும் தங்கள் அருளால் நாங்கள் உணர்ந்துள்ள அமைதி நிலையை எங்களின் சகஸ்ராராவில் ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் அமைதியை தங்கள் அருளால் உணர்கிறோம். தாயே, எங்களுக்கு எங்களின் கவனத்தில் நாங்கள் ஒரு நிலையோடு இருந்து தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, நாங்கள் எவ்வித சந்தேகமும் அற்ற நிலையிலிருந்து தியானத்தின் ஆழத்தில் தியானத்தை செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில்
அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். That it is the innocence which is the force, not the morality. Like some people write to me, Mother, I get up in the morning, I sit before the photograph, I do this, I do that, then I take my bath and then I do this. I can't understand this. No, not necessary. You have to cleanse yourself once in the night as you would cleanse yourself, your body. And once in the morning, you have to pray, that's all. It's not necessary to have this ritualism, this kind of a rigmarole all the time. You're going every day, morning till evening, nonsensical, these things. And they become fanatic. They start becoming absolutely fanatic about Sahaja Yoga. And this fanaticism can be very dangerous because they try to remember everything by heart, this and that. No, not necessary. It should be in the heart, because it amounts to the lip service then. And with the lip service, gradually you start feeling, you are great, your father is great, you this and that. So you are thrown away. You yourself throw yourself out. I can say you hit a ball and it comes back. Like I've seen people, many who try to thrust themselves in Sahaja Yoga, just are repelled back by themselves, not by Sahaja Yoga. Sahaja Yoga attracts you, no doubt. But you must have gravity. If you don't have gravity, how can you be attracted? The seriousness about it is only this, that you should introspect seriously. Find out what's wrong with you. Because this is a great chance for you to ascend. With this kind of a mind, which becomes fanatic in Sahaja Yoga, start saying harsh things to others and disturbing the peace of others, because they think they are very great Sahaja Yogis. Then I think one should introspect and find out, why am I doing it? So many people have the same defects, but for that they'll scold others. Perhaps maybe they think by correcting another person they might be corrected. I don't know what is the idea of their procedure is. But it is very absurd sometimes, the way people look at their problems as if these are the problems of others. Now if I am saying this to you, somebody must be counting, I know this one mother is saying about that one. Never will say that it's for me, and I have to see myself and introspect and find out what is dragging me down. So this is one of the most important things, is that you cannot be harsh, you cannot hurt people, you cannot misbehave in that manner. And if you can do that, then you are thrown out of Sahaja Yoga by yourself. Nobody has to throw you. You have to collect you, people have to like you, and you have to burn after. If the collectivity is not there, your Kundalini will never rise, because she is rising, she is trying to give you your second birth so that you become one with the whole. The drop becomes the ocean. That's her job. She'll never rise. A person who thinks he is very exclusive, special, should not come to Sahaja Yoga. This is another great hurdle in rising the Kundalini, when people think that they are something special. We have no priesthood, and leadership is also
a myth, I think. People whom I think are better off with their Kundalini, I can communicate better. But sometimes they too behave in such a manner that one is shocked. How could they behave like this? And these serpents, you see, just suddenly come up and you see them. You are shocked. What are they doing? Where is their attention? What are they worried about? So such stupid ideas, if they walk into your mind, tell them, shut up now, I know myself very well. That's the best way to keep you out of it, all these nonsensical things that are working. First of all, you must remember that you are seekers of truth, have been seeking truth for ages, for years together, and now, I would say, for many lives, and now you have found it. So grab it and hold it fast by understanding that this is what you wanted, you got it now. The another big problem that comes in the awakening of the Kundalini, which I feel is very important to be told to you, is that some of you think that you are very close to me, that you have a special right on me. You don't know your mother is a Mahamaya. Be careful. I am telling you again and again. Never think that way. Nobody can be my favorite. I assure you, cannot be. It is like a mercury, if you put it on another metal or something, doesn't stick, you know. My mind never sticks to anyone. Never sticks. Now, supposing somebody is in trouble, somebody has written to me, there's some problem, then the thought comes in. But I don't stick to that. I don't stick to anyone. Nor do I have any attachment to anyone. Because that will be against the principle of pure love. I cannot be attached, of course. I see your problems very intimately. I would love to solve them. I get worried sometimes. You can call it worried. But the thought, attention is going towards that person. You have seen when there is a tide, the moon, when it is full moon, the tide is much bigger. Does the ocean think? What about the moon? Does it think that it has to attract the particular ocean or someone? It's just the nature, the swabhava, the nature itself that acts. That's the nature. You can't help it. And this nature is the one you should also try to adopt and adore, because it's very helpful. This gives you a great relief from your mind, which is always thinking, and doesn't allow you to have thoughtless awareness. Get attached to someone, you're worried about some problems, even your problem sometimes, all the time, your problem. Think about your problem, or about somebody whom you are attached to. Then this mind starts working. How to solve the problem, what to do, this and that. But then you stop your agya completely, how will the Kundalini rise? In any walk of life, for a Sahaja Yogi, it is the best way to stop thinking is to think how he is going to spread Sahaja Yoga. Just divert your attention.
This is the greatest pleasure for you, for which you don't have to pay or anything, just know what powers you have got. At this point I find many people are not at all aware of their powers and not using them. When you don't use your powers also, Kundalini falls down. Why should she work? She's not stupid. If you don't want to use her for what she has to achieve, then why should she worry about you? So she just drops down. She has nothing to do with you. Then suddenly you come out, Mother, I got this trouble, I've got that trouble, this happened. Especially troubles like arthritis and all such troubles come from people who don't use their vibrations. Give it to the flowers, give it to the trees, give it to anything that is living, but don't shirk it. You need not touch the person, but the desire should be, whom should I give vibrations? Only worry should be, who should I put attention to? Where should I put this energy of mine? Once you start using this divine power, it starts growing much more, and your mother, the Kundalini, is very happy with you. And then you start seeing wonders, what's happening. For that you have to have, first of all, attention on compassion and love. But compassion and love of God, God Almighty. But when I talk of compassion, I find people are more interested in the people who are Sahajogis, who are suffering, who have problems, who have thrown away from Sahajoga. They will write to me, Mother, please, some or other take them back. That's my job, not yours. But those who don't love God, they are not going to achieve much. They have loose tongues, they talk funnily. They don't understand they are dealing with God Almighty. And this kind of frivolous talking and frivolous behavior, you must understand that angels are around you all the time. All the time they are with you. They watch you. They will help you, they'll support you, they'll elevate you, they'll cross all kinds of hurdles, but you have to love God from all your heart and all your soul. You can't say things which are not full of protocol. All this is only possible when you surrender your ego. God doesn't want anything from you. What can you give to God? It's a funny idea people have. But it's all right. You can give anything to God. Krishna has said that you can give me flowers, you can give me water, you can give me these presents, this, that, I'll accept. But what does he say? That only thing that you have to do is to be one with me. You have to be one with me. You have to be connected with me. And this feeling of connection is so satisfying, so joy-giving, so nice, which cannot be described in words. Thus you find your Kundalini
is just flowing out with joy for yourself and for others. Also, the right side, ambitiousness, domination, showing off, harshness, cruelties. I don't know how many things there are on the right side, but they can be unlimited. I mean, the limit is Hitler, you can say, so far. What knows, some other way may come to compete with him, but so far he is the last word. So all these also start destroying this Kundalini. I have seen also Kundalini of people which is hurt, wounded, just can't rise, finished. Then I feel that let them take a second birth. Only then one can work it out, because it's impossible such a Kundalini to make her rise. If you are selfish and you are cruel, then this Kundalini becomes hurt. A good mother feels hurt when her child misbehaves. So this Kundalini gets very hurt, because she wants you to have your second birth, and she can't just bear it. And this makes her absolutely incapable of rising. She becomes sick, ill and wounded. So all kinds of aggressiveness should be given us. That's not going to help. Because you have come to Sahaja not for saving money or bargaining or anything. You have come here because you are seekers. I have seen invariably people who have been to false gurus always have this kind of a money orientation, because they must have been lynched completely by the previous gurus, maybe, I don't know what to say. So, it is we who can rise through our own goodness and beauty. And it is we who can come up to a level of great Sahajogis. Don't keep this power with yourself. It is to be distributed and given to others, and make others also very happy and joyous. It is a duty of every Sahajogi to do it. Also, thinking about Sahajoga, not about yourself, is the best way to avoid many problems. But once they start thinking about Sahajoga, they start thinking about the defects of the Sahajogis. That's not going to help. You have to develop that peace of mind within yourself, by which you can become the witness of yourself first. You should be able to witness yourself and see what are the things which are putting you down. Because today the world is absolutely chaotic. From this chaotic world you have to rise into a very peaceful, beautiful world. And you have to take many to that. For that you have to have the quality. It's not just you become Sahajogis, put my badge here and all. In every way you can spread Sahajoga. But be careful, because one should not feel that you have done a great job. Whatever you are doing is for your own good, not for others. Now, we have to see what a great thing that has happened, because Kundalini was a big mystery before. But now it is not anymore. It's all open. You all know about it. You know about its powers. You know how you can achieve your highest goal. So just to balance,
just to lead a mediocre life is not the way a real true seeker of truth should do. But if you are the real seeker of truth, then you should see what's wrong with what I have been doing, whatever I have been following, and what I have to achieve. All the scriptures have said that you have to be the Spirit. All the scriptures have said that you have to be born again. I'm not saying that alone. Only thing what I'm doing is what they have said, I'm trying to do it. And requesting that you should. Sahaja Yoga is not going to like other religions where people abuse children, do what they like, make money, this, that, all nonsense. It's like a mafia. We are people who are chosen and are special people who believe in a good moral life and a peaceful life. May God bless you all. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.